பரிதாபங்கள் வீடியோன்னு பார்த்தோம்னா காமெடியான ஒரு வீடியோவா நம்ம அவங்க உருவாக்கினாலும் இன்னைக்கு தமிழகத்துல என்ன மாதிரியான அரசியல் சூழல் இருக்கு, இன்னைக்கு சமூகம் எப்படி இருக்குன்றத தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து கோபம் வரும். ஏன்னா இன்னைக்கு சாதி தான் எல்லாமே, வா வெட்டு குத்து அருவாளேடு படிக்காத அப்படின்னு சொல்லி வளர்க்கக்கூடிய ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போது அப்படி அந்த சொல்லி வளர்க்கக்கூடிய ஆளு இதை பார்த்தா கோவதாப்படுவான். இதை பார்த்து கோவப்பட்டு அதாவது பரிதாபங்கள் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கும் வந்து அவங்க தயங்க மாட்டாங்க. இந்த மாதிரி பேசியிருக்கான், இது தப்புன்னு சொல்றது கிடையாது. இது இப்படி பேசினா உன்னை நான் மிரட்டுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன்றதுக்கான ஒரு எச்சரிக்கையாக வந்து அவங்க வீடியோவை போட்டிருக்காங்க. சௌத்ரி பேசக்கூடிய விஷயங்கள் மிகவும் மோசமானது. இவருக்கு எதிராக வந்து முதல்ல வந்து கேஸை ஃபைல் பண்ணோம். பல ஜாதிகளில் ஜாதிய தலைவர்களுக்கான ஒரு நிகழ்வுகளில் போயிட்டு எந்த மாதிரியான ஒரு அதுவும் மகளிர் கல்லூரிகளில் போயிட்டு வந்து பிரச்சனை பண்ணுறது, 2 ரோடில் காரை நிப்பாட்டிட்டு அங்கே வந்து காரை பிடிச்சி ஆட்டுறது, பொதுமக்கள் போகக்கூடிய அந்த பேருந்து மேலே ஏறிக்கிட்டு அங்கே ரகலை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அந்த இளைஞர்களை எந்த மாதிரி நீ மாற்றி வச்சுருக்க அப்படின்றது இருக்குல்ல. அவங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க, தன்னுடைய சம்பாதித்ததுக்காக தான் வந்து நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் வந்து சாதிய சங்கங்களில் சாதிய வெறியர்களாக மாற்றி தன்னுடைய லாபத்துக்காக இந்த மாதிரியான இளைஞர்களை அதுக்குள்ளே கொண்டு வராங்க இல்லையா. அவங்க தான் வந்து உண்மையாகவே எச்சையாக இருப்பாங்க, உண்மையாகவே வந்து மோசமான ஆளாக இருப்பாங்க. அவங்க தான் வந்து அந்த எலும்பு துண்டுக்காகவும் எல்லாத்துக்காகவும் அவங்க தான் வந்து போவாங்களே தவிர சமூகத்தின் வெளிப்பாட்டை ஒரு காமெடியாக ஒரு யூடியூப்பில் வந்து கொண்டு வரவங்க கண்டிப்பாக அந்த மாதிரியா இருக்க மாட்டாங்க. வணக்கம் தோழர். ஜாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் ஏற்ற சொல்லி விசிகா, சிபிஎம், சிபிஐ போன்ற தலைவர்களாம் சேர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து மனு கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க அதை? இது வந்து முதல் தடவை கிடையாது இந்த மாதிரி கொடுக்கறது. தொடர்ச்சியாக வந்து சட்டமன்றங்கள்லேயும் சரி பாராளுமன்றங்கள்லேயும் சரி இல்லை மக்கள் இந்த மாதிரியான இடதுசாரி இயக்கங்கள் அமைப்புகள் எல்லாமே வந்து சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு தனியான ஒரு அது தடுக்கிறதுக்கு தனியான ஒரு சிறப்பு சட்டம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து குரல் கொடுத்து போராட்டங்கள் மூலியமாகவும் மனுக்கள் மூலியமாகவும் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு தான் இருக்கோம். பல டைம் வந்து கோர்ட்லேயும் கேஸ் போயிருக்கு இது சம்மந்தமாக. ஆனாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து இதை நடைமுறைப்படுத்தணும், இந்த சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அதை நம்ம வந்து அரசியலாக நம்ம வந்து பேசணும்னா இன்றைக்கி ஆட்சியில் தமிழகத்தில் நம்ம உதாரணமாக எடுத்துட்டோம்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட அரசுகள், இந்த 2 திராவிட அரசுகளுக்குமே வந்து தன்னுடைய ஓட் பேங்காக இருக்கக்கூடியது இந்த மாதிரியான சாதி அமைப்புகள் மட்டும்தான். பல அமைச்சர்கள், சபாநாயகர் உட்பட்டு பல அமைச்சர்கள் எல்லாருமே வந்து இந்த சாதி ஆணவ படுகொலைன்றது நடக்கலை அப்படின்னு பேசக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல அமைச்சர்கள் வந்து சாதிய சங்கங்களுடைய மாநாட்டுக்கு போயிட்டு பேசிட்டு வராங்க. தமிழக முதலமைச்சர் வந்து இதை தடுக்கலாம், தனி சட்டம் வேண்டாம், இருக்கிற சட்டமே போதும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி 1 மாதம் 2 மாதத்தில் ஒரு தமிழ்நாட்டையே வந்து உலுக்கிய மிகப்பெரிய ஒரு சாதி ஆணவ படுகொலை நடக்குது. அது முடிஞ்சு 1 வாரம் கூட இல்லை, பள்ளி மாணவர் வந்து தன்னுடைய அக்கா கிட்ட பேசணுன்றதுக்காக வந்து வெட்டுறாரு, ஒரு சின்ன மாணவன் வெட்டுறான். அப்போது இந்த தமிழகத்தில் இந்த மாதிரியான சமூக சூழல் இருக்குது. இந்த சூழலுக்கு ஏற்ற இந்த மாதிரியான சட்டங்களை கொண்டு வரணுன்றத அரசாங்கம் தெரிஞ்சாலும் தன்னுடைய அரசியலுக்காக தன்னுடைய ஓட்டுக்காக தன்னுடைய தேர்தலுக்காக வந்து அது நடைமுறைப்படுத்தாமல் இருக்குது. இன்றைக்கி இந்த 3 கட்சிகள் போயிட்டு இந்த சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்கிறத நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். இது வந்து இதற்கான தொடர்ச்சியான இயக்கங்களையும் இதற்கான தொடர்ச்சியான போராட்டங்களையும் முன்னெடுப்பதன் மூலிமா மட்டுமே இது வந்து சாத்தியப்படும். அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கும் மூவ்மெண்ட்டுகள் போயிட்டு தான் இருக்குது அப்படின்றதான். கவின் கொலையில் சம்மந்தப்பட்ட சுஜித் கைது செய்யப்பட்டிருக்காரு, உங்கள் அப்பா சரவணகுமார் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆனால் அவங்க தாய் வந்து கிருஷ்ணகுமாரி வந்து இன்னும் கைது செய்யப்படாமல் இருக்காங்களே, அது பார்க்குறீங்க? இல்லை, அதாவது நம்ம இப்போ அந்த குடும்பத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்பா அம்மா 2 பேருமே வந்து காவல்துறையில் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஆட்கள், எஸ்ஐயாக இருக்கக்கூடிய ஆட்கள். அவங்களுடைய பையன் கத்தியை வச்சுக்கிட்டு வந்து ஃபோட்டோ போடுறான், கத்தியை வச்சுக்கிட்டு வந்து வீடியோ போடுறான். அதெல்லாம் வந்து கேள்வி கேட்கல. ஆனால் இங்கே சாதாரண ஒரு ஏழை எளிய மக்கள் குடும்பத்துலேருந்து வர ஒரு இளைஞர் இந்த மாதிரி பண்ணால் போலீஸ் வந்து உடனே அவனை எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி பர்த்டே அன்னைக்கு பட்டகத்தில் கேக் வெட்டிட்டான்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணக்கூடிய போலீஸோட பிள்ளையே வந்து அந்த மாதிரி தானே இருக்குது. அப்போது போலீஸோட பிள்ளையை எந்த மாதிரி வந்து வளர்த்துறாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. அதன் அடிப்படையிலேருந்து இப்போ இந்த ஆணவ படுகொலை அவங்க குடும்பத்திலேருந்து சம்மந்தம் படாமல் வந்து நடந்திருக்குமான்னு கேட்டோம்னா கிடையாது. அப்பா அம்மா வந்து இதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. அப்பாவை கைது பண்ணியிருந்தாலும் அம்மாவையும் கைது பண்ணி 3 பேரையும் வந்து ஒரே பிரிவின் கீழ் வந்து வழக்கு பதிவு செஞ்சு வந்து அரெஸ்ட் பண்ணுன்றதை நம்ம கோரிக்கையாக வைக்கிறோம். அதை காவல்துறை இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து முன்னெடுத்து அரெஸ்ட் பண்ணணும். இல்லைனா இதற்கான போராட்டங்களையும் வந்து முன்னெடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்றதான் சொல்லிடுவேன்.
நான் 2 நாட்களுக்கு முன்னாடி பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் சொசைட்டி பாவங்கள்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போடப்பட்டது. அந்த வீடியோவில் கவின் படுகொலை சம்பந்தமாகவும் ஜாதிய பெருமிதம் பேசக்கூடிய ஆட்களை வந்து கலாச்சியும் அறிவுபூர்வமாக சில கருத்துக்களை முன்வைக்கப்பட்டது. அந்த வீடியோவுக்கு எதிராக சௌத்ரி தேவர் அவர் வந்து யார் அப்படின்னா ஒரு தயாரிப்பாளர். அவர் வந்து வீடியோ போட்டிருக்காரு. கோமாளிகள் ஏன் வந்து சமூகம் பற்றி பேசுகிறீங்கன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அது இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து மனிதர்களும் தன்னுடைய சமூகத்தை பற்றி பேசக்கூடிய உரிமை கொண்ட ஒரு ஆளாக தான் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சாதிய வெறி பிடித்தவர்கள் சாதிய ஆதிக்கத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக பல வேலைகளை செஞ்சுட்டு வராங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் அதுக்கு வந்து உறுதுணையாக இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த பரிதாபங்கள் வீடியோன்னு பார்த்தோம்னா இன்றைக்கி உண்மையாகவே வந்து அது ஒரு காமெடியான ஒரு வீடியோவாக அவங்க உருவாக்கினாலும் இன்றைக்கி தமிழகத்தில் என்ன மாதிரியான அரசியல் சூழல் இருக்குது, இன்றைக்கி சமூகம் எப்படி இருக்குன்றத தெள்ள தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கோபம் வரும். ஏன்னா இன்றைக்கி சாதி தான் எல்லாமே, வா வெட்டு குத்து அருவாள் எடு படிக்காத அப்படின்னு சொல்லி வளர்க்கக்கூடிய ஒரு சமூகத்திலேருந்து சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது அப்படி அந்த சொல்லி வளர்க்கக்கூடிய ஆள் இதை பார்த்தா கோவதாப்படுவான். இதை பார்த்து கோவப்பட்டு அதாவது பரிதாபங்கள் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கும் வந்து அவங்க தயங்க மாட்டாங்க. அதால் இந்த மாதிரி அறிவியல் பூர்வமாக பேசுறது என்னென்னைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான முற்போக்கான அமைப்புகள் என்றைக்குமே வந்து வரவேற்கும். அதே போல் இதற்கு எதிராக பேசின ஒரு மேலே மிகப்பெரிய வந்து ஒரு வழக்கை வந்து பதிவு பண்ணணும். அவரை வந்து அதை கிட்டத்தட்ட அதாவது வெறும் இந்த மாதிரி பேசியிருக்கான் இது தப்புன்னு சொல்கிறது கிடையாது. இது வந்து ஒரு தவறான இது இப்படி பேசினா உன்னை நான் மிரட்டுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன்றதுக்கான ஒரு எச்சரிக்கையாக வந்து அவங்க வீடியோவை போட்டிருக்காங்க. இது எந்த வகையிலையும் ஏற்றுக்க முடியாது. எனக்கு வந்து ஒரு பெண் மேலோ யார் மேலேயோ எனக்கு வந்து ஒரு காதல் வருது அப்படின்னா அந்த காதலை வெளிப்படுத்துறதுக்கு நான் யாரோட உரிமையும் வந்து கோர வேண்டியதில்லை. எனக்கும் அந்த ஒரு பெண்ணுக்குமோ ஒரு நபருக்குமான ஒரு தொடர்பு மட்டும்தான். அந்த 2 பேருடைய காதல் 2 பேருடைய அந்த அன்பு வெளிப்படுறதுக்கு 3வது மனிதர் தன்னுடைய பெத்த அப்பா அம்மாவாக இருந்தாலும் தேவையில்லை. 18 வயசு பூர்த்தி அடைந்த அனைவரும் காதலிக்கலாம், அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் காதலிக்கலாம். காதலுக்கு வந்து எதுவுமே தடையாக இருக்கக்கூடாது அப்படின்றதான். அப்படி தடையாக இருக்கிற எல்லாரையுமே வந்து இந்த சமூகம் வந்து அவங்கள ஒரு நோயாளியாக பார்க்கணும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. அதனுடைய வெளிப்பாடாக இவர் சௌத்ரி பேசக்கூடிய விஷயங்கள் மிகவும் மோசமானது. இவருக்கு எதிராக வந்து முதல்ல வந்து கேஸை ஃபைல் பண்ணோம், இவரை வந்து முதல்ல வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போனோம் அப்படின்றதான் சொல்லலாம். பொருளாக என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த சுஜித் வந்து ஜெயிலுக்கு போனது எங்களுக்கும் தான் பாவமாக இருக்குது, எங்கள் சமூகம் தான் வந்து ஃபீல் பண்ணுது. ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனு வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக வந்து ஃபாயில் ஆகிடுச்சு, நாங்கள் தான் ஃபீல் பண்ணுறோன்னு சொல்கிறாரு. இல்லை அது வந்து அவர் ஃபீல் பண்ணுறாருன்னா அவர் என்ன நினச்சிட்டு ஃபீல் பண்ணுறாருன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு ஆர்வமாக வந்து பல மெடல்களை வாங்கி அந்த ஃபோட்டோலாம் சோசியல் மீடியாவில் வந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு நபரை இவங்க இந்த ஜாதி வெறி பிடிச்சவர்கள் அந்த நபரையும் வந்து ஜாதி வெறி பிடிச்சவராக மாற்றி வச்சுருக்காரு. இந்த சமூகம் வந்து ஒரு நல்லா வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு நபரையும் சாதி வெறியை பிடிச்ச ஒரு ஆளாகவும் ஒரு கொலையாளியாகவும் மாற்றிருக்குன்றது பார்த்து இந்த சமூகம் தான் வருத்தப்படணுமே தவிர அவர் வருத்தப்படணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி ஒரு இளைஞர்களையும் அதாவது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்றைக்கி நெல்லையில் இந்த தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட வந்து 350க்கும் மேற்பட்ட இதே மாதிரியான சாதிய வன்கொடுமைகள் தாக்குதல்கள் நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி ஏன் அந்த மாதிரியான மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் மட்டுமே இவ்வளோ இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 வருடங்களில் மட்டுமே 350க்கும் மேலே வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் மேல் வந்து ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா இன்றைக்கி இந்த சாதிய ஆதிக்கவாதிகள் எந்த மாதிரியான ஒரு கட்டமைப்புக்குள்ளே இளைஞர்களை கொண்டு போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பள்ளி மாணவர் அதாவது 10வது படிக்கிற மாணவன் வந்து போயிட்டு 12வது படிக்கிற ஒரு மாணவனை வெட்டுறான் தன்னுடைய அக்கா கிட்ட பேசினான்றதுக்காக அப்படின்னும் போது இந்த கவின் மாதிரியான கொலைகளை நியாயப்படுத்துறது வந்து மேலும் இதே மாதிரியான விஷயங்களை வந்து தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். இது வந்து நம்ம இந்த சமூகத்தில் இந்த மாதிரியான ஆட்களை நம்ம பார்க்கும் போது தான் வந்து கோவப்பட வேண்டியதாக இருக்கும், அவங்களுக்கு எதிராக வந்து போராட வேண்டியதாக இருக்கும். அதால் பாதிக்கப்படக்கூடிய இளைஞர்கள் வந்து அவங்கள தான் நம்ம வந்து பாவமாக அவர் சொல்கிற பாவன்றது வேறு, நாம் சொல்கிற பாவன்றது வேறு. அவங்கள பார்த்து நம்ம வந்து பாவப்பட வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும் அப்படின்றது வந்து எச்சைகள்னு சொல்கிறாரு. எலும்பு துண்டுகள் விலை போயிட்டீங்க, எலும்பு துண்டுக்காக இந்த வீடியோ வந்து போட்டிருக்கீங்கன்னு சொல்கிறாரு. அது தப்பு பண்ணிட்டேன்றதை ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் எந்த மாதிரியான வார்த்தைகளை வேணாலும் பயன்படுத்தலாம். ஆனால் அவங்க எந்த ஒரு எலும்புக்கு அப்படி
எந்த ஒரு விஷயத்துக்கு பண்ணுறாங்க அப்படின்றதுனால அவங்க இன்றைக்கி சமூகத்தில் எந்த மாதிரியான வெளிப்பாடு இருக்குது, இந்த சமூகத்தில் என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்குன்றத எடுத்துக்காட்டாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து பல ஜாதிகளில் ஜாதிய தலைவர்களுக்கான ஒரு நிகழ்வுகளில் போயிட்டு எந்த மாதிரியான ஒரு அதுவும் மகளிர் கல்லூரிகளில் போயிட்டு வந்து பிரச்சனை பண்ணுறது, 2 ரோட்டில் காரை நிப்பாட்டிட்டு அங்கே வந்து காரை பிடிச்சி ஆட்டுறது, பொதுமக்கள் போகக்கூடிய அந்த பேருந்து மேலே ஏறிக்கிட்டு அங்கே ரகலை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அந்த இளைஞர்களை எந்த மாதிரி நீ மாற்றி வச்சுருக்க அப்படின்றது இருக்குல்ல. அவங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க? தன்னுடைய சம்பாதித்ததுக்காக, தான் வந்து நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் வந்து சாதிய சங்கங்களில் சாதிய வெறியர்களாக மாற்றி தன்னுடைய லாபத்துக்காக இந்த மாதிரி இளைஞர்களை இந்த மாதிரியான இளைஞர்களை அதுக்குள்ளே கொண்டு வராங்க இல்லையா, அவங்க தான் வந்து உண்மையாகவே எச்சையாக இருப்பாங்க, உண்மையாகவே வந்து மோசமான ஆளாக இருப்பாங்க. அவங்க தான் வந்து அந்த எலும்பு துண்டுக்காகவும் எல்லாத்துக்காகவும் அவங்க தான் வந்து போவாங்களே தவிர சமூகத்தின் வெளிப்பாட்டை ஒரு காமெடியாக ஒரு யூடியூப்பில் வந்து கொண்டு வரவங்க கண்டிப்பாக அந்த மாதிரியாக இருக்க மாட்டாங்க அப்படின்றத. ஓகே சார்.